அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். என்ன அப்படின்னா, யோகத்தில் ஈடுபடுபவர்கள் மரணத்தை தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் கேட்டது போல் மரணத்தை தள்ளி போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக தள்ளி போடலாம். அது யோகத்தில் ஈடுபட்டால் மரணத்தை தள்ளி போடலாம். அதிலும் சித்தவித்தை வாசியோகம் செய்தால் மட்டுமே இந்த மரணத்தை நாம் தள்ளி போடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த மனிதனோட உயிர் இருக்கு இல்லையா, அது ஒரே நாளில் போகிறது கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் மனிதனை விட்டு போய்கொண்டிருக்கிறது. அது எப்படின்னா, நம்மளோட சுவாசத்தின் வாயிலாக வெளியில் நசிந்து போய்கொண்டிருக்கிறது. அப்பொழுது தினமும் ஒரு மனிதன் இறந்து கொண்டே இருக்கிறான் என்பது தான் இங்கே உண்மையாக இருக்குது. இப்போ இந்த இறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக உழைப்பு, அதிகமாக வேகமாக ஓடக்குள்ள சுவாசங்கிறது 18 அங்குலம் போகும். ரொம்ப வேகமாக ஓடக்குள்ள 20 அங்குலம் போகும். இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் இந்த மூச்சு காற்றுங்கிறது அங்குலம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். இப்படி அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு உயிர் சேதமடையும். உயிர் வெளில போகிறதுனால, அதிகமாக வெளில போகிறதுனால உங்களோட எனர்ஜி சேமிக்கப்படலை, செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை வெளியில் போகாமல் உள்ளாரையே நிறுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாரையே நிறுத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதற்கு பேர் தான் சித்தவித்தை வாசியோகம் என்று பெயர். இதை நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த மரணத்தை நாம் தள்ளி போடுவதற்கு வழி இருக்கா அப்படின்னா, இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபட்டால் மட்டுமே தான் மரணத்தை தள்ளி போடுவதற்கு வழி இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மூச்சு பயிற்சிகள் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், அதிகமாக இருக்கும், நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இப்படி சில நல்ல விஷயங்கள் மற்ற மூச்சு பயிற்சியில், மற்ற யோகா பயிற்சியில் நடக்கும். ஆனால் இந்த மரணத்தை தள்ளி போடுவது என்பது எதில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தவித்தை வாசியோகத்தில் மட்டுமே முடியும். நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் மரணம் அடைவதற்கும் ஜீவனை நிறுத்தி கொள்வதற்கும்